ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்தி பார்க்கலாம் வாங்க. கம்பு முளைக்கட்டின சாலட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு டம்ளர் கம்பு எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அதோட நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 10 ஹவர்ஸ் ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டோன்னா ஒரு 10 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது நல்லா ஊறி வந்திருக்குங்க. ஊறின பின்ன அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நல்லா தண்ணி ஃபில்ட்ரு ஆகிட்டு ஒரு கிளாத்து எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத் எடுத்து அதில் இருக்கிற கம்பை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி கட்டி டைட்டாக இது பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. முளைக்கட்டின கம்பு ரெடி. அதில் நம்ம 2 விதமான சாலட் பண்ணலாங்க. ஒன்று காரமாக, ஒன்று இனிப்பாக பண்ணலாம். காரமாக பண்ணுறதுக்கு கம்பு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், ஆனியன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதோட கூட தக்காளி, நீங்கள் கேரட் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பு ஸ்பைசி சாலட் ரெடிங்க. இப்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ரொம்ப நல்லது. கிட்ஸுக்கு ஈவினிங்கில் இந்த ஸ்நாக்ஸை கொடுத்து பாருங்கள். இப்போது ஸ்வீட் சாலட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கம்பு எடுத்துக்கலாம். துருவின தேங்காய், ஜாக்ரி பவுடர், வெல்லம் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸ்வீட் கம்பு சாலட் ரெடி. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாதுங்க. இதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். பட் ரொம்ப ஹெல்தியான விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நம்ம தான் திங்க் பண்ணணுங்க. ஓகே, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.